வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, MCC 2025க்கான கவுன்சிலிங் ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இதுல இப்போ ஷெட்யூல்ல சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. அது 31 ஜூலை வரைக்கும் சொல்லிட்டாங்க. அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 2025க்கான மெடிக்கல் கவுன்சிலிங் MCC ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா MBBS BDS ரெண்டுக்குமே அட்மிஷன் நடந்துட்டு, சோ இந்த ஷெட்யூல்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி அப்டேட் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெப்சைட் நம்ம போகணும். MCCயோட வெப்சைட் மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி. இதுல பாருங்க UG மெடிக்கல் அப்படின்னு லிங்க் இருக்கா. அந்த லிங்க் நான் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே பாத்தீங்கன்னா நியூஸ் அண்ட் ஈவென்ட்ஸ். இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்க் அதான் நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஷெட்யூல் சேஞ்ச் பண்ணிருக்கிறதுக்கான நோட்டீஸ். அந்த லிங்க் ஓபன் பண்ணா இதான் இந்த நோட்டீஸ் எனக்கு கிடைக்குது. இதுல அர்ஜென்ட் அட்டென்ஷன் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சீரியல் நம்பர் 1 பாருங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ஃபார் ரவுண்ட் 1. இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி எக்ஸ்டெண்டட் அப் டு 12 noon of 31st July. அதே மாதிரி பேமெண்ட் ஃபெசிலிட்டி எக்ஸ்டெண்டட் அப் டு 3 PM of 31st July அப்படின்னு கொடுத்தாச்சு. சோ இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் பத்தி அப்டேட் பண்ணிருக்கக்கூடிய இந்த நியூஸ் 31 ஜூலை வரைக்கும். அடுத்தது ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன். இது என்னன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நமக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. 31 ஜூலைல வரைக்கும் கொடுத்தாச்சு. சாய்ஸ் லாக்கிங்க்கும் நமக்கு 31 ஜூலை தான். அன்னைக்கு 4 PM ல இருந்து 11:55 PM வரைக்கும் அந்த டைம்ல நம்ம பண்ணிக்கலாம். சீட்டை ப்ராசஸ் பண்றதுக்கு அவங்க 2 நாள் எடுத்துப்பாங்க. 1st and 2nd ஆகஸ்ட். நமக்கு அடுத்ததா ரிசல்ட் டிக்ளேர் பண்றாங்க. அது பாத்தீங்கன்னா 3rd and 4th ஆகஸ்ட். ஃபைனலா நம்ம காலேஜ்ல போய் அட்மிஷன் போடுறதுக்கு நமக்கு 4th ஆகஸ்ட்ல இருந்து 8th ஆகஸ்ட் இந்த 5 நாள் நமக்கு டைம் கொடுத்துட்டாங்க. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான டீடைல். அடுத்தது வாட் இஸ் ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம இன்னைக்கு கவுன்சிலிங் ரெஜிஸ்டர் பண்ணும்போது 15% ஹாலிடே கோட்டா அப்படின்னு மட்டும் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதுக்கான ஃபீஸ் மட்டும் கட்டியிருந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அதுக்கான சீட் மட்டும் தான் நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஷோ. ஒருவேளை நீங்க மற்ற காலேஜஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா, இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி, அதர் அன்ரிசர்வ்டு இதெல்லாம் வேணும்னா இப்போ போயிட்டு நீங்க ரீசெட் பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை புதுசா பண்ணிக்கலாம். அததான் இதுல சொல்லியிருக்காங்க. சோ அப்போ அதுக்கான ஃபீஸும் நீங்க இப்போ சேர்த்து கட்ட வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா காலேஜ் லிஸ்ட்டும் வரும். இதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான டீடைல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டவுட் இருந்தா இந்த கான்டாக்ட் டீடைல்ல நம்மள அப்ரோச் பண்ணுங்க. நம்ம பாத்தீங்கன்னா நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் அண்ட் கிராஷ் கோர்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை பத்தி டவுட் புரிய இருந்தா எங்களை அப்ரோச் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.